So in this video we are going to talk about the attribute selector. Already we know that what is the selectors. So id selector na enna appdin paathom, element selector na enna nu paathom. First element by itself element select panna mudiyum. At the same time you can select the id based on the id and its value. Adhe mari you can select by the class and its value appdin paathom. Class selector paathom, id selector. இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறது attribute selectors அப்படின்னு சொல்லுவோம். ஸோ attribute அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா which is going to select the elements with the specified attribute itself. Specified attribute, whatever the attribute may be. எந்த attribute-ஆக இருக்கலாம். ஒரு href இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த href-ஐ செலக்ட் பண்ண முடியும், இல்லைனா அதோட வேல்யூ செலக்ட் பண்ண முடியும். கரெக்டுங்களா? ஸோ டைட்டில்ஸ் எதாவது இருந்தால் அதை வச்சு செலக்ட் பண்ண முடியும். எந்த attribute-ஆக இருந்தாலும் நம்ம இதை யூஸ் பண்ணுறது தான் என்னன்னு சொல்லுவோம், இந்த இடத்துல attribute selector அப்படின்னு சொல்ல முடியும். இதுதான் என்னன்னு சொல்கிறோம், attribute selector. Attribute selectorsல இவ்வளோ சப்போர்ட் சிஸ்டம்ஸ் இருக்குது. இது which is relevant to the regex. அது மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ரெஜெக்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரி கேரக்டர்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மெத்தட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஐ ஹாவ் ஒன் HTML பேஜ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் செலக்டர்ஸ்க்காக பேராகிராஃப் டேக் 2 யூஸ் பண்ணுறேன். பேராகிராஃப் டேக் 2 யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் ஐடி அப்படின்னு நான் யூஸ் பண்ணுறேன். ஐடி ஈக்குவலன் டு அப்படின்னு நான் எம்டியாகவே யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஐடி அப்படின்ற ஐடி ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஐடி ஆட்ரிபியூட் சே ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் டு CSS. ஹியர் திஸ் ஒன் இஸ் வெல்கம் டு attribute selector. attribute selector அப்படின்னு கொடுக்குறோம். ஓகே, ஸோ இதை ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணுறப்ப நமக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்குது. இந்த ஸ்ட்ரக்சர் வெப் லேஅவுட் நமக்கு கிடைக்குது. ஃபைன், குட். ஸோ வெல்கம் டு CSS, வெல்கம் டு attribute selector அப்படின்னு. ரைட், இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் ஐ வுட் லைக் டு மேக் யூஸ் ஆஃப் திஸ் attribute ஃபார் த செலெக்ஷன். attribute செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட் போட்டு என்ன attribute அப்படின்றத அந்த attribute itself. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள், இந்த இடத்துல நான் சொல்லியிருக்கேன் this is the syntactical structure attribute அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா இந்த இடம் attribute itself. Okay, so what is my attribute? id is my attribute, so which is used to select the element with the specified attribute. Okay, which is used to select the element with the specified attribute. அப்போ நான் இந்த இடத்துக்கு போகிறேன். ஸோ நான் இங்கே போயிட்டு நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐடி அப்படின்னு கொடுக்குறேன். ஐடி அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ என்னோட டிக்ளரேஷன் என்ன இருக்கும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி, ஸ்டைலோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் தான் நான் மென்ஷன் பண்ண போகிறேன். பேக்ரவுண்ட் கலர் தான் மென்ஷன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாண்ட் சைஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஃபாண்ட் சைஸ் ஒரு 35 பிக்சல் அப்படி கொடுக்குறேன், 35 பிக்சல் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ எனக்கு பாருங்கள் அந்த அட்ரிபியூட்ஸ் கம்ப்ளீட்டாக செலக்ட் ஆகிடுச்சு. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ தட் அட்ரிபியூட்ஸ் வில் பி கம்ப்ளீட்லி செலக்டட். ஸோ இந்த ப்ராக்கெட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அட்ரிபியூட் செலக்டர்ஸ்க்கு. ஓகே, ஸோ அதை தான் நான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன், attribute itself அப்படின்னு சொல்கிறேன். attribute itself. சரி, இப்போ இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் நான் சொல்லிட்டேன் select the elements with the specified attribute. So we have another option that is called as attribute equivalent to value. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா select the element with the specified attribute. select the element, எலிமெண்ட்ன்றது p tag தான், எலிமெண்ட்ன்றது இந்த இடத்துல p tag தான். ஓகே, select the element with the specified attribute and value. So this is an next iteration. அப்போ நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா see for example in order to distinguish a this id, this attribute with the value a and this attribute with the value b. Okay, so in this case, in the caseல வந்து பார்த்தீங்கன்னா it will select regardless of any value, it will select the attribute itself, so it will maintain its previous result. But if you assign the equal symbol followed by the value a, so it will apply the stylish property only to the element which have the attribute along with the value. ஸோ அப்போ எதுக்கு அப்ளை ஆகும் அப்படின்னா இந்த எலிமெண்ட்டுக்கு தான் செலக்ட் ஆகும், இந்த எலிமெண்ட்டை தான் செலக்ட் பண்ணோம். காரணம் என்னன்னா ஐடி, இந்த அட்ரிபியூட் ஐடி அதோட வேல்யூ ஏ அப்படின்னு இருக்கப்ப இட் வில் செலக்ட் தட் ஒன்லி, இட் ஓன்ட் செலக்ட் திஸ். இந்த எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணாது. ஓகே, இட் ஓன்ட் செலக்ட் திஸ். பாருங்க, ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். So this is very important thing to understand what is the
attribute selector. இந்த இடத்துல attribute selector equivalent to value. ஸோ அப்போ நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஆப்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கப்ப இங்கே மைண்ட் நோட்டில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ பாருங்கள், யூ கேன் யூஸ் திஸ் சிம்பிள், இந்த சிம்பிள் யூஸ் பண்ணலாம். அட் த சேம் டைம் யூ கேன் யூஸ் திஸ் சிம்பிள் along with the equal, this symbol, cap symbol and dollar symbol and asterisk symbol. இதெல்லாம் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். சப்போஸ் இஃப் யூ ஆர் கோயிங் டு மேக் யூஸ் ஆஃப் திஸ் சிம்பிள், இந்த சிம்பிள் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட மீனிங் என்னன்னா, விச் இஸ் கோயிங் டு செலக்ட் த எலிமெண்ட் along with the attribute whose values is space separated அப்படின்றான். whose value is space separated, space separated-ஆ இருக்கணும் அப்படின்றான். அதுதான் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணி, select the elements with the specified attribute containing the specified value that is space separated. எக்ஸாம்பிளும் நான் சொல்லியிருக்கேன். allowed வந்து பார்த்தீங்கன்னா say for example fire அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ தட் இஸ் த பியூர் வேல்யூ. ஸோ இதுவும் இங்கேயும் சப்போர்ட் ஆகும், இங்கேயும் சப்போர்ட் ஆகும். அதே மாதிரி ஃபயர் மேன் கொடுத்துருக்கேன். பட் த வேல்யூ வில் பி கம்ப்ளீட்லி சேஞ்ச். பட் ஹியர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் செப்பரேட்டட் இருக்குது, மை ஃபயர் இருக்குது, இங்கேயும் ஸ்பேஸ் செப்பரேட்டட் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் அலௌடு. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்கோர் இருக்குது, ஒரு ஐஃபன் இருக்குது, இட் டஸ் நாட் அலௌ. புரியுதுங்களா? ஸோ இதை நான் ஒரு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு கோடிங்கில். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே வந்துட்டு ஒரு சிம்பிள் போடுறேன். ஸோ கைண்ட்லி நோட் தி சிம்பிள். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து இங்கே எழுதுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் அப்படின்னு எழுதுகிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து ஃபயர் இருக்குது அப்படின்னா அது மட்டும் செலக்ட் ஆகும். ஃபயர் இருக்குன்னா அது மட்டும் செலக்ட் ஆகும். ஸோ ஃபயர் செலக்ட் ஆகிடுச்சு. ஃபயர் மேன் செலக்ட் பண்ணுறேன். திஸ் இஸ் த கம்ப்ளீட் வேர்ட் விச் இஸ் நாட் ரிலவென்ட் டு த வேல்யூ. நல்லா புரிஞ்சுக்கோ. திஸ் இஸ் த வேல்யூ, but this is not relevant to the value because fireman is not fire. So apply ஆகாது. இதே ஸ்பேஸ் செப்பரேட்டட்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஐ லீவ் ஒன் பேக் ஸ்பேஸ், ஒயிட் ஸ்பேஸில் லீவ் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா அப்ளை ஆகும். புரியுதுங்களா? மேன் ஃபயர் அப்படின்னு கொடுக்குறேன், ஸ்பேஸ் செப்பரேட்டட் வேல்யூ தான் அப்ளை ஆகும். ஸோ இங்கே எக்ஸாம்பிள் நான் சொன்னது வந்து ஃபயர்மேன், மை ஃபயர், ஏதோ ஒரு வேல்யூ பாருங்க. ஃபயர்மேன், ஃபயர்மேன். ஸோ இட்ஸ் அப்ளிகபிள். ஸ்பேஸ் செப்பரேட்டட் இருக்கிறப்ப எனக்கு இந்த இடம் அப்ளிகபிள் ஆகும். Hope you understand clearly. Right? Say for example, not allowed caseல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்கோர் கொடுக்குறேன். So it omit because the value is not matched with the attribute value. Attribute valueல மேட்ச் ஆகல. அதே மாதிரி அண்டர்ஸ்கோர் அல்ல, ஃபயர்மேன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். It won't accept. ஸோ இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவோம், இந்த சிம்பிளுக்கான ஒரு அர்த்தம். சப்போஸ் இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் சிம்பிள், இஃப் ஐ எம் கோயிங் டு மேக் யூஸ் ஆஃப் திஸ் பைப்லைன் சிம்பிள், இந்த பைப்லைன் சிம்பிள் போடுறோம், which is going to select the element with the specified attribute value, which is exactly the particular value. எக்ஸாக்டாக இருக்கணும், அதுதான் இந்த வார்த்தை. அப்போ இது ஃபயர்ன்றது எக்ஸாக்ட் தானே, உடனே அப்ளை ஆகும் பாருங்க. ஃபயர்ன்றது எக்ஸாக்ட் தானே, அப்ளை ஆகும். இப்போ நான் ஃபயர்மேன் அப்படின்னு கொடுக்குறேன், இட் டஸ் நாட் அப்ளிகபிள் பிகாஸ் த வேல்யூ இஸ் நாட் எக்ஸாக்ட் மேட்ச். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா we have one provision that it will accept the hyphen. பாருங்க, ஃபயர் hyphen கொடுக்குறேன், அக்செப்ட் ஆகும். இட் டஸ் நாட் அக்செப்ட் அண்டர்ஸ்கோர். ஓகே, இந்த இடத்துல ஹைஃபன் மட்டும் அலோவ் பண்ணும். அக்செப்ட் பண்ணிச்சா? புரியுதுங்களா? மற்றபடி வேற எதுவும் அக்செப்ட் பண்ணாது. எக்ஸாக்ட் வித் ஹைஃபன் வேல்யூ இருந்தால் அலோவ் பண்ணும். Hope you understand the difference between this symbol and the previous symbol. புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரிபியூட் செலக்டரில் நீங்கள் நல்லா தெரிஞ்சிக்கக்கூடிய வேலை. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த கேப் சிம்பிள் யூஸ் பண்ணுறேன். செலக்ட் த எலிமெண்ட் வித் த ஸ்பெசிஃபைட் வேல்யூ ஹூஸ் வேல்யூ ஸ்டார்ட்ஸ் வித் த ஸ்பெசிஃபைட் வேல்யூ. ஸ்டார்டிங்கே இருக்கணும்.
ஸ்டார்ட்டாக இருக்கணும். எப்போ இந்த மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணுறப்ப பாருங்கள். இப்போ ஃபயர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ தட் வில் பி அப்ளிகபிள். ஸ்டார்ட் ஆகிருக்கு. மை ஃபயர் அப்படின்னு ஸ்பேஸ் கொடுக்குறேன். இட்ஸ் நாட் அப்ளிகபிள். மை ஃபயர் அப்படின்னு இருக்கப்ப நீங்கள் என்ன கேஸ் அப்ளை பண்ண முடியும்? இங்கே இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் சிம்பிள் யூ கேன் யூஸ் திஸ் சிம்பிள். இந்த சிம்பிள்னா ஸ்பேஸ் செப்பரேட்டட், அக்செப்ட் பண்ணிக்கும். பட் இஃப் த சிம்பிள் இஸ் நாட் திஸ், இந்த சிம்பிள் இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்? ஸ்டார்ட் இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸ்டார்ட் இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸ்டார்ட் இருக்கணும். ஸ்டார்ட் வேல்யூ இருக்கும். ஃபயர் ஐஃபன் மேன் accept. Fire underscore men accept. So starts with that value. Start ஆகும். அதே சிம்பிள் வந்துட்டு நான் இந்த கேப் சிம்பிள் இல்லாமல் டாலர் சிம்பிள் போடுறேன். ஸோ it has some separate meaning. So which is going to select the element with the attribute whose value ends with the particular value. Whose value ends with the particular value. எண்டாக இருக்கும். அதுதான் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பி ஃபயர் அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே வந்து இந்த அட்ரிபியூட் செலக்டர் தான் கரெக்டாக இருக்கு பாருங்க. அது மட்டும் செலக்ட் ஆகிருக்கு பாருங்க. அட்ரிபியூட் செலக்டர் அது மட்டும் செலக்ட் ஆகுது. இப்போ புரியுதுங்களா? எண்ட்ஸ் வித் த பர்டிகுலர் வேல்யூ ஆர் எக்ஸாக்ட் வேல்யூ இருக்கு அப்படின்னா தட் மைட் பி த எண்ட். இல்லை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா which is equivalent to this one. So suppose if you give this symbol na, it should be ends with the particular value, selected value. புரியுதுங்களா? caps na start, dollar na ends with the particular value. Clear? Perfect. So in addition to that, we may use one special operator that is called as asterisk operator. So இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே fire அப்படின்னு நான் வச்சுருக்கேன். நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா FIRE அப்படின்னு இருக்கு. ஓகே, FIR அப்படின்னு கொடுக்குறேன். செலக்ட் ஆகாது. ஒரு நிமிஷம். இங்கே இருக்குது ஃபயர், அதனால் அங்கே செலக்ட் ஆகிடுச்சு. ஏதோ ஒரு பார்ட் ஸ்பெசிஃபைட் வேல்யூ இருக்கா அப்படின்னு பார்த்து செலக்ட் பண்ணிடும். புரியுதுங்களா? ஏதாவது ஒரு இடத்துல இருந்தாலும் போதும். ஃபயர் ரெண்டும் செலக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பி அப்படின்னு கொடுக்குறேன். மோர் clearly without word ஒரு லெட்டர் இருக்கு B அப்படின்னு இருக்கப்ப, so that point will be selected. Even it may be boy-ஆ இருந்தாலும் it will be selected. புரியுதுங்களா? ஏன்னா B தான் நான் கேட்டேன். அங்கே என்ன கொடுத்துருக்கோம்? ஸ்டார் B கொடுத்துருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்கா செலக்ட் ஆயிடும். இல்லை BO அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இது இந்த BOன்றது மட்டும் தான் செலக்ட் ஆயிருக்கு. இந்த இடம் மட்டும் தான் செலக்ட் ஆயிருக்கு. YOB அப்படின்னு கொடுக்குறேன். செலக்ட் ஆகலை. பிகாஸ் இட்ஸ் லுக்ஸ் ஃபார் த லெட்டர் வித் BO. அப்போ YOB செலக்ட் ஆகலை, YBO செலக்ட் ஆகும். கண்டிப்பாக செலக்ட் ஆகுதா? ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவோம் நம்ம attribute selectors அப்படின்னு சொல்லுவோம். Hope you understand clearly about the selectors with attributes. So class selectors, ID selectors, attribute selectors. அடுத்தது nesting selectorsனா என்ன அப்படின்றத பார்ப்போம். இன்னும் இதெல்லாம் கொஞ்சம் டெப்த்தாக போக வேண்டிய விஷயங்கள். ரைட்? நன்றி.